பசினால மக்கள் கஷ்டப்படுறாங்க, உயிர்கள் கஷ்டப்படுது. அதாவதுங்க நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறவன் பசினால வாடிக்கிட்டு இருக்கான், அதையே நம்ம கண்டு காணாம இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப உனக்கு எப்படி அன்பு வரும்? அன்பு என்பது அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஆமா, சத்திய தர்மசாலை. தர்மம் தான் சாலை, எதுக்கு? இறைவன் அடைகிறது. அப்ப தர்மசாலைன்னு பேர் வைக்கிறார். வச்சு அதுல வந்து அடுப்பு ஏற்றி வச்சுட்டு அதுல சாப்பாடை போட்டு கஞ்சியாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? மெடிடேஷன் நம்ம சொல்லி கொடுக்குறவங்க கண்ண மூடி சொல்றோம். கண்ணை மூடனே அதெல்லாம் சுவிட்சா லைட் ஆஃப் பண்ணி விட்டோன்னே ஆஃப் ஆகிறதுக்கு போராடி கடனை முடிப்பது என்னுடைய வேலை. அதை உட்காந்து மெடிடேஷன் எப்படி கரெக்ட் முடியும்? கட்டுப்பாடா இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவுறது. மீதி 2 விஷயங்கள் வந்து இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். நமது நாபி இருக்கு இல்லைங்களா, இந்த புருவ மத்திக்கு நேரா உள்ள ஒரு ஜவ்வு இருக்குது. அது நம்மளுடைய உயிர் ஆடாட அது உள்ள ஆடிக்கிட்டே இருக்குதான். இந்த இது ஆட்டம் தான் வந்து உங்களுக்கு. அப்ப இந்த தீபம் போல இறைவன் இருக்கிறாரே தவிர தீபம் இல்ல. அவர் வந்து இப்ப வரைக்குமே உணவுங்கிறதுல அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்திருக்காரு. அப்பையில இருந்து அவருக்கு உணவு மேல இவ்வளவு பெரிய அதுதான் பசிதான். பசினால மக்கள் கஷ்டப்படுறாங்க, உயிர்கள் கஷ்டப்படுது அப்படின்றத அவர் பாக்குறாரு. அப்ப அன்பினுடைய ஆரம்ப புள்ளி வந்து அங்க சோறு போடுறதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அவர் சோறு போடுறது, அதாவது நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறவன் பசினால வாடிக்கிட்டு இருக்கான், அதையே நம்ம கண்டு காணாம இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப உனக்கு எப்படி அன்பு வரும்? ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்க சோறு போட்டு அவனை உன்னுடைய உறவினரா ஆக்கிக்க, உன்னுடைய நட்பா மாத்திக்க, சகோதரத்துவத்தை. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் சகோதரன் தான். ஏன்னா உலகத்துல பிறந்திருக்கிறோம். எப்படி பார்த்தாலும் இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜீன் ஒரே ஆளு 2 ஆளு உயிர் தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இந்த உலகத்தை. அப்ப எல்லாம் சகோதரன் தானே, சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா சகோதரத்துவத்தை தாண்டி ஆன்ம, நம்ம ஆளு என்ன சொன்னா மனிதநேயம் கொண்டு வராங்க. மனிதநேயத்தை தாண்டி ஆன்ம நேயம் கொண்டு வர. அப்ப எல்லா உயிர்களும் உயிர்கள் தான். உனக்கு வலிக்கிற மாதிரி தானே இன்னொரு கோழிக்கு வலிக்கு. இப்ப நான் வந்து இப்ப வேலைக்கு இப்ப வந்திருக்கிறேன், ஓகேங்களா? போற வரல என்ன எவனாச்சும் அறுத்துட்டான்னா என் குடும்பம் என்ன செய்யும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு கோழி, அதே மாதிரி வந்த கோழி என்ன செய்யறோம்? நம்ம அறுத்து பிரியாணி வச்சிடறோம். அந்த குடும்பம் என்ன செய்யும் கேட்குறேன் இல்லைங்களா? சரி, அப்ப எல்லாத்துக்கும் கூடிய ஃபீல் தானே. எனக்குள்ள ஒரு கான்சியஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னு வீட்டுக்காக பாதுகாக்கிறேன், என்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறேன். அதே மாதிரி கோழி என்ன செய்யுது? பொண்டாட்டியை பாதுகாக்குது, பிள்ளைகளை பாதுகாக்குது, காக்காட்டு இருந்து பாதுகாக்குது, நாயிட்டு இருந்து பாதுகாக்குது. திடீர்னு இறதையிட இந்த பக்கமா சுத்தி வர கோழியை அறுத்து பிரியாணி வச்சிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஃபீலிங் இருக்குதானங்க செய்யுது. ஃபீலிங் இருக்கிறதுனால தான் அது லவ் பண்ணி குழந்தை பெற்றுக்குது. எமோஷன் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் ஒண்ணுதானங்க. நம்ம வந்து உயர்வா இருக்கோம்னு நினைச்சு நம்மளா சொல்லி பேசிக்கிறதா? அப்ப எமோஷனல் எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது, எல்லாத்தையும் ஒன்னா ஹெல்ப் பண்றது. அப்ப அன்பு தான் வந்து, அதனாலதான் ஜீவ காருண்யம்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்தார். ஜீவனுக்கெல்லாம் காருண்யம், காருண்யம்னா அன்பு, ஜீவன். அப்ப வந்து என்னன்னா மனித காருண்யமே கொண்டு வரல. மனித நேயம்னு சொல்லவே இல்லை அவர், ஜீவநேயம், ஆன்ம நேயம்னு சொன்னார். அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உயிர்கள் இருக்குன்றத கண்டுபிடிங்க. அந்த உயிர்களுக்குள்ள ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதுக்குள்ள உணர்வுகள் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அது மேல அன்பு செலுத்துங்க. இப்போ அன்புனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய அம்மா மேல வைக்கிறது, என் பொண்டாட்டி மேல வைக்கிறது, என் பிள்ளை மேல வைக்கிறது பேர் அன்புன்னு நம்ம பேசிக்கிறோம். அதுதான் லவ் அப்படின்னு சொல்றோம். அது பேர் லவ் இல்ல, பாசம் தானே அது. அது ஒரு பாசம். இப்போ நான் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போறேன், என் பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க. என்னுடைய மனசு ஃபுல்லாக அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னொருத்தன் கஷ்டப்படுறானே, அவனை பத்தி நம்ம இது வரைக்கும் யோசிச்சது இல்லை இல்லைங்களா? அப்புறம் என்னதான் அன்பு அப்படின்ற கேள்வி இருக்குங்களா? அப்ப என்னுடைய ஜீனை மட்டும், என்னுடைய ஜெனட்டிக் மட்டும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது அன்பே கிடையாது. அப்ப அன்புனா என்னன்றதை கண்டுபிடிங்க. அதனாலதான் வந்து நீங்க திருவண்ணாமலைக்கு போனா அன்பே சிவம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது வந்து திருமூலர் சொன்னது, அன்பே சிவம் அப்படின்னு எழுதிக்கிறார். அதுதான் கமல் பாட்டுலாம் எழுத்து. அப்ப அன்பு என்பது அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்க. அது கண்டிஷனே கிடையாது, இவங்க மேல வரணும்னு கிடையாது, அதே மாதிரி தேவைகளும் கிடையாது. அப்ப இது மாதிரி ஒரு அன்பு தான் வந்து, அந்த அன்பு வந்து என்ன ஆகும்னா நம்மளை வந்து நெகிழ வைக்கும்னு சொல்றாங்க. நெகிழ்ச்சிங்கிறப்ப ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, ஒரு ஒரு டெம்பரா இருக்கக்கூடிய சீட்டு மேல அப்படியே லைட்டா ஹீட் கொடுத்தோன்னே அப்படியே அப்படி மெல்ட்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மெல்ட் ஆகணும். அப்ப மெல்ட் ஆக நம்மளுக்கு கண்ணீர் வரும், அப்படியே அழுவோம், ஃபீல் ஆயிடுவோம். ஒருத்தங்க திடீர்னு ஒரு 20 வருஷமா வச்சு அந்த பொண்ணை பார்த்து, அந்த பையனை பார்த்து, அவங்க அம்மா வந்து ஒரு ஏர்போர்ட்ல நிக்கிறாங்க. அந்த பையன் அங்க வரும்போது அந்த அம்மா என்ன செய்வாங்க? அவங்களே அறியாம மெல்ட் ஆகி அழுவாங்க. அது 2 பேருக்குமே அந்த ஈக்குவலான ஒரு. அப்ப வளரார் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்துக்கு மேலே இருக்கணுங்கிறார். அதனாலதான் அவர் வந்து அழுகுனி சாமியார்னு பேர் இருந்துச்சு. அவர் அழுதுகிட்டே இருப்பாராம், எப்ப பார்த்தாலும் கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்குமா. எதுக்குன்னு கேட்டோம்னா, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஆமா, அப்ப ஒரு பயிர் வாடி இருக்கு, அந்த பயிர் வாடி இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லி அழுதாராம் உட்காந்து பக்கத்துல உட்காந்து. அப்ப அதனுடைய ஃபீலை வந்து என்ன பண்ணிருக்காரு?
அப்ப இதுதான் அன்பு. இந்த அன்பு வர வர மெல்ட் ஆகி, இந்த மெல்ட் தான் வந்து என்ன செய்யுது, இது வந்து ஆன்ம நெகிழ்ச்சி இதுக்குள்ள ஒரு டெம்பரேச்சர் ஏற்படுத்தி, இந்த டெம்பரேச்சர் தான் வந்து ஒரு நம்மளுக்குள்ள ஒரு சில ஆர்கான்களை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது. அதுதான் போய் இறைவனை உணர செய்யுது. அப்ப இந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்லுவாங்கன்னா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சார், ஒரே டென்ஷன் சார் அப்படின்னாங்க. என்ன செய்றீங்க? மெடிடேஷன் பண்ணுவேன் சார். மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா, கண்ண மூடி உட்காந்து திருப்பி யோசிப்பீங்களான்னு கேட்பேன். இல்லைங்களா? நம்ம என்ன செய்கிறோம்? மெடிடேஷன் நம்ம சொல்லி கொடுக்குறவங்க கண்ண மூடி சொல்கிறோம். கண்ண மூடனோடனே அதெல்லாம் சுவிட்சா லைட் ஆஃப் பண்ணி விட்டோன்னே ஆஃப் ஆகிறதுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் ஓடுமா இல்லையா? என்னுடைய கடன் ஓடும், என்னோட இஎம்ஐ ஓடும், என்னுடைய கிரெடிட் கார்டு ஓடும், என் பொண்டாட்டி ஓடும், இன்னொரு கீப் ஒன்று இருக்கும், அதோட இது வண்டி ஓடும், பிள்ளைகளை பற்றி ஓடும், செலவு இருக்குது. இப்போ இதெல்லாம் பேர் மெடிடேஷனா கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரு ஒரு அப்போ வந்து ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் என்ன செய்யணுங்க? போராடி கடனை முடிப்பது என்னுடைய வேலை. அதை உட்காந்து மெடிடேஷன் எப்படி கரைக்க முடியும்? அப்போ செய்யணும் அதுக்கு. அப்போ எல்லாத்தையும் நீ வந்து சரி பண்ணுங்கிறார் வாழ்க்கையில். உன்னுடைய பிள்ளையை நீ பார்த்துக்க, உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க, எல்லாத்தையும் நீ வந்து ப்ராப்பராக செஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறமா உனக்குள்ள அன்பு நிறைய வை, உன்னால் முடிஞ்சது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த 7 அவஸ்தைகள் ஒரு உயிருக்கு வராமல் பார்த்துக்க. நான் சொல்றது ஒரு தப்பான ஒரு காம என்ன வந்துருச்சு, அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? முடியாது. அது அவன் பிரச்சனை. அப்போ எதை சரி பண்ண முடியும்னா, அவனுக்கு பசிச்சா நம்ம சோறு போடலாம். அந்த அவஸ்தையை நம்மளால போக்க முடியும். ஒரு காலத்தில் கொலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு, தடுத்தோம். இப்போ கொலைகள்லாம் இல்லை. இப்போ என்ன கொலைகள் நடக்குது அப்படின்னா, சாப்பாட்டுக்காக கொலை பண்ணுறோம். கோழியை கொலை பண்ணுறோம், மீனை கொலை பண்ணுறோம், இல்லைங்களா? அந்த கொலையை முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம். நம்ம சாப்பிடாம இருந்தாலே, வள்ளுவர் என்ன எழுதியிருக்கிறார் புலால் மறுத்தல்ல, திண்ணற் பொருட்டு திங்கிறதுக்காகத்தான் வந்து கசாப்பு கடை இருக்கு. நீ திங்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கசாப்பு கடை இருக்காதுன்னு சொல்றாரு. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீ திண்ணற் பொருட்டு தான் கடை வச்சுக்கிறான், கடைக்காரனை நீ குறை சொல்லாத, நீ திங்கிறத நிறுத்தி கடைக்காரன் மூடிடுவான்னு சொல்றாரு. அப்போ அந்த கொலையை நிறுத்து, அதனால வரக்கூடிய புலால் உணவை நிறுத்து, எல்லா உயிர்களையும் சமமா பாரு, எல்லாத்தையும் நிறுத்திட்டு அன்பை வெளிப்படுத்து அப்படிங்கிறார் வள்ளுவர்னு சொல்றாரு. அப்ப வள்ளலார் என்ன சொல்ற, வள்ளுவருடைய மறு அவதாரமா தான் வள்ளார் வர்றாரு. நான் வந்து அவதாரம் வார்த்தைக்காக சொல்றேன், அவர் அதை சொல்லல. அவர் வந்து என்ன சொன்ன, வள்ளுவர் குரலை படியுங்கள் தான் சொல்றாரு. வள்ளுவர் சொல்லிக்கிறார், அதை தவிர்த்து வேற எதுவும். வள்ளுவருடைய பாடல்கள்ல பாருங்க, நீங்க வந்து 1330 குரலை நம்ம படிக்க முடியாது, ஆனா ஸ்கூல்ல படிச்சு வந்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமானதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல எங்கேயாச்சும் போய் விளக்கத்தை சொல்லிக்கிறாரா வள்ளுவர்? இல்ல. கோயிலுக்கு போய் நம்மளாதான் விளக்கம் அதுக்கு எடுத்துக்கிட்டோம். ஆமா, இல்ல நான் சொல்றது விளக்கத்தை சொன்னாரா, மொட்டை அடிக்க சொன்னாரா, இல்ல காது குத்து சடங்குகளை பத்தி யாருமே பேசல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறிவை வளர்த்துக்க, சிந்தனை வளர்த்துக்க, நல்லது செய், அன்பை வெளிப்படுத்து, அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப வள்ளலார் அதையே தான் சொல்றப்ப இதுக்குள்ள என்ன பண்றாருன்னா, எல்லாரும் வந்து பொதுவான கருத்துக்களா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? வள்ளலார் என்ன செய்யறாருன்னா, அதை சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர்றாரு. அதுக்கு வந்து சன்மார்க்கம்னு ஒரு பேர் வைக்கிறார். திருமூலருடைய திருமந்திரத்திலே சன்மார்க்கம்ன்ற பேச்சுகள் அதெல்லாம் வந்துருச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னாலே பேசிட்டாங்க அதை. அதுக்கு ஒரு முறைப்படுத்தி சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. ஒரு பேர் வச்சா அதுக்கு ஒரு கொடி வேணும்ல. அப்ப மார்க்கங்களே கொடிநட்ட மார்க்கம் நம்ம ஆளுதான், வள்ளலார் தான். அவர் என்ன செய்யறாருன்னா, வெண்மை நிற கொடி, அதுக்கு மேல பொன்மை நிற கோடு. அப்ப அவருடைய கொடி பாத்தீங்கன்னா வெள்ளையும் லைட்டா ஒரு மஞ்சள் பொன்மை. இது என்னன்னு கேக்குறாரு. நமது நாவி இருக்கு இல்லைங்களா, இந்த இந்த புருவ மத்திக்கு நேரா உள்ள ஒரு ஜவ்வு இருக்குது, அது நம்மளுடைய உயிர் ஆடாட அது உள்ள ஆடிக்கிட்டே இருக்குதான். இந்த இது ஆட்டம் தான் வந்து உங்களுக்கு கொடியா இருக்கு வெளியே அப்படின்னு சொல்லி அதுக்கு பண்றாரு. இது கொடி நட்டு அதுக்கு கட்சி மாதிரி ஒரு பேர் வளர்த்து வச்சு அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணி, இதுல யார் யார் இருக்கணும், யார் யார் என்னென்ன மாதிரி ரூல்ஸ் பண்ணணும், எப்படி பாத்ரூம் போகணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் பண்ணி இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணி, ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். அப்ப என்ன செய்யறாருன்னா, இது எல்லாத்துக்கும் உங்களால வந்து சரி செய்ய முடியாது, இறைவனை உடனே அடைய முடியாது. அப்ப உங்களுடைய மனசை நெகிழ செய்யுங்கள், ஆன்மாவை நெகிழ செய்யுங்கள், அறிவை நெகிழ செய்யுங்கள், இறைவன் தன்னால உங்களுக்குள்ள வருவாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான கருவிகளை சொல்றாரு. அந்த கருவி அப்படிங்கிறது வந்து பரோபகாரம் சத்து விசாரம். பரோபகாரம்னா உங்களுக்கு எனக்கு உதவுறது. எப்படி உதவுறது? இப்ப நான் வந்து ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல பசிச்சு உட்காந்துருக்கோம். அந்த மீல்ஸ் என்ன செய்யறேன், பிரிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறது பேர் பரோபகாரம் கிடையாது. அப்புறம் நானும் பாதி பசியில மாட்டிக்குவேன்ல, நீங்களும் பாதி பசி நானும் பாதி பசி. அப்போ நான் நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுக்காக நான் போய் என்ன செய்யறது, சாப்பாடு தேடுறது. அப்ப மகாபாரதத்துல 100 பேர் வந்து ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு இவ்வளவுதான் சாப்பாடு மொத்தத்துக்கு கொடுப்பாங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனா யாருமே என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ஒருத்தனுக்கு போட்டு வளர்த்தாங்க. ஏன்னா அவன் தான் வந்து இவனை போய் வெற்றி அடைஞ்சு நம்மளெல்லாம் காப்பாற்ற போறான். நம்மளாம் செத்தா கூட பிரச்சனை இல்லை, ஒரே ஒருத்தனுக்கு கூட. அப்ப 100 பேர் செத்து போறதா? ஒருத்தனை காப்பாற்றி அவன் போய் நம்மளை 99 காப்பாற்றணுன்ற மாதிரி வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்கள் திருப்தி செய்யுங்கள். என் மட்டும் இல்லாத சாப்பிட்டுட்டு எனக்கு கால் வரல, எனக்கு சோறு கிடைச்சிருக்கு, பக்கத்துல ஒருத்தன் கால் இல்லாதவன் இருக்கிறான்னா, அப்ப எனக்கு கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறைவன்ட்டையாச்சும் வேண்டிக்க.
ஐயா எனக்கு நீ சோறு கொடுத்துட்ட, இவனுக்கும் சோறு கொடு அப்படின்னு. அப்ப என்னன்னா ஆக மொத்தத்தில் உன்னால முடிஞ்சது வகையில என்ன வேணாலும் அடுத்தவனுக்காக நீ முயற்சி செய். ஒருவேளை உனக்கு சாப்பாடு கொடுக்க மனசு இல்லை, முடியல, பணம் இல்லை, இப்போ எல்லாருனாலே அன்னதானம் பண்ண முடியுங்களா? முடியாது. சரிங்களா? என்னுடைய குடும்பத்துக்கு அப்போ உன்னுடைய மனைவியையும் உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய பொண்டாட்டியையும் பிள்ளைக்கும் சரியா சோற போடு, அதுக்கு மெனக்கெடு. அப்போ எல்லாத்தையும் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வர்றாரு. குடும்பம்னா அப்படிதான். அப்படி கல்யாணம் பண்ணிட்டால, புள்ள பத்துட்டால, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோறு போடு, அது நிறைவானதுக்கு அப்புறமா அவங்கள விட்டு அடுத்தவங்களுக்கு சோறு போடுங்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, இது இப்படி ஒண்ணு பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஜீவகாருண்ய விஷயத்தில், ஜீவகாருண்ய விஷயத்தில், அதாவது வந்து அடுத்தவனுக்கு சோறு போடுறத குறித்து. இப்ப நான் போடுறப்ப என் பொண்டாட்டி வந்து தடுக்குது, போடாத அப்படின்னா பொண்டாட்டியே சொல்றதை கேட்காதேங்கிறாரு. புருஷன் தடுத்தாலும், பொண்டாட்டி பெண் ஜாதி தடுத்தாலும், தந்தையர் தடுத்தாலும், தாய் தடுத்தாலும், பிள்ளையர் தடுத்தாலும் அந்த அவங்கள வந்து ஒதுக்கிடுங்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா இறைவன் தடுத்தாலும் இறைவனையும் விட்டு விடு, அடுத்தவனுக்கு சோறு போடுங்கிறார். ஓகேங்களா? அப்ப அடுத்தவங்க சாப்பிடணுங்கிறது ரொம்ப அதனால என்ன செய்யறாருன்னா, ஊரு ஃபுல்லா ஒரு பஞ்சம், பட்டினி, சாப்பாடு வழியில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்ப என்ன செய்யறாருன்னா, எல்லாரையும் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு அடுப்பா எரிய வைக்கிறார். வடலூர்ல இருக்கு. வடலூர்ல அந்த ஞான சபைக்கு பேக் சைடு சத்திய தர்மசாலை. தர்மம் தான் சாலை, எதுக்கு? இறைவன் அடைகிறதுக்கு. அப்ப தர்மசாலைன்னு பேர் வைக்கிறாரு. வச்சு அதுல வந்து அடுப்பு ஏற்றி வச்சுட்டு அதுல சாப்பாடை போட்டு கஞ்சி காச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடுப்பு அவர் இருக்கிறப்ப ஆரம்பிச்ச அடுப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு 170 வருஷமா. ஓகேங்களா? இன்னும் எரிஞ்சுட்டு இருக்கு. அதுல வந்து கட்டையில போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப போனாலும் சோறு கிடைக்கும், யார் போனாலும் சோறு கிடைக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு பக்கத்துல அவர் ஏற்றி வச்சு விளக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன செய்யறாருன்னா, இதுக்கு நித்திய கரும விதின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதிகள் வைக்கிறார். ஒரு இறைவனை அடைவதற்கு என்னன்னு. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகந்தம் விரும்பாமை, ஸ்மெல்லு பத்தி யோசிக்க கூடாது, அழகு விரும்புறதை பத்தி யோசிக்க கூடாது, அடுத்ததுல போய் லைக்க கூடாது, என்னுடைய பாடல்களை இசையோட பாடாதீங்கலாம் சொல்றாரு. அதுல கூட உனக்கு ஒரு பற்று வந்துடும். புரியுது? எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் ஆகாத லைஃப்ல. ஐம்புலன்கள்னு சொல்றாங்க, 5 அடக்கல்னு சொல்றாங்க, 5ஆமைன்னு சொல்றாங்க. நம்மளுக்குள்ள சிந்தனைகள் வெளியே போகுது, ஆசைப்படுறதுனால நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆசையெல்லாம் அடக்கிய எப்பயும் போல கட்டுப்பாடா வாழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடு தான் வந்து அந்த விதிகளினுடைய சாராம்சம். இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதுல 2 விதிகள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விதிகள் நீங்க செய்யறது, கட்டுப்பாடா இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவுறது. மீதி 2 விஷயங்கள் வந்து இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாரு. அப்ப அவனுடைய தாளை வணங்க வேண்டும் என்றால் அவனுடைய அருள் வேணும். இப்ப இறைவனுடைய அருள் இல்லாம நான் இப்படி இறைவனை போய் பாக்குறது முடியாது. பிராப்தம் வேணும்ன்ற வார்த்தை சொல்றாங்களே, அதனால என்ன சொல்ற, வள்ளலார் வந்து நீங்க முயற்சி எடுங்க, அந்த முயற்சிகளை இறைவன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்ப இறைவன் என்னன்றத அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்றாரு. அருப்பெருஞ்சோதி அப்படிங்கிறப்ப பெருஞ்சோதி அப்படிங்கிறார். இப்ப நம்ம வந்து லைட்டு அப்படிங்கிறோம். அப்ப தீபமா தான் இறைவன் இருக்காருன்னு நிறைய பேர் நம்புறாங்க. வள்ளலார் அப்படி சொல்லல. தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதாக பாவித்து அதை வணங்கி வாருங்கள் தான் சொல்றாரே தவிர தீபத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லல. அவர் வந்து அதை வந்து ஒரு மாடலா கொடுக்குறாரு. இப்ப நம்ம எப்படி ஒரு கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போனே உள்ள போனே அந்த கோயிலை பத்தி மாடலா ஒரு மினியேச்சர் செஞ்சு வச்சிருப்பான் பெட்டிக்குள்ள, அது மாதிரி இந்த தீபம்னு சொல்றாரு. அப்ப இந்த தீபம் போல இறைவன் இருக்கிறாரே தவிர தீபம் இல்ல, இறைவனே தீபம் கிடையாது. தீபம் இல்ல, தீபம் வந்து ஒரு மினியேச்சர். அவர் வழியா இந்த தீபத்தை பிடித்து அங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை முன்னிலையில் இறைவன் இருப்பதாக நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள்ங்கிற. என்ன மாதிரி வேண்ட சொல்றாருன்னா, இப்போ உட்காந்து நம்ம கண்ணை மூடிட்டு நான் விளக்கு ஏற்றி வச்சு எனக்கு வீடு கட்டணும் அதெல்லாம் வேண்ட சொல்ல. கையை விரிங்க, இந்த இடத்துல ஏன் முடி முளைக்கலன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல ஏன் முடி முளைக்கல, இந்த இடத்துல ஏன் முடி முளைச்சிருக்கு, இங்கெல்லாம் ஏன் நம்மளுக்கு முடி முளைக்குது, புருவம் எதுக்கு இருக்கு, இதெல்லாம் விசாரிங்கிறாரு. ஏன்னா பரிணாமம் அப்படித்தானே அடைஞ்சோம். நம்ம பரிணாமம் அப்படித்தானே அடைஞ்சோம். குரங்குல வந்து நம்ம வந்தோம், குரங்குக்கு உடம்பெல்லாம் முடி இருக்கு, நம்மளுக்கு ஏன் அதுல முடி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வளர்ச்சி அடைஞ்சு எதுக்கு இந்த இடத்துல முடி நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம், முழுக்குன்னு ஆயிரலாம்ல, ஏன் தாடி மட்டும் முளைக்குது இல்லைங்களா? பெண்களுக்கு வந்து பால் ஊட்டுறதுக்கு மார்பக காம்புகள் இருக்கு, சரிங்களா? ஆணுக்கு ஏன் மார்பக காம்புகள் இருக்கு, நம்ம போய் அவனுக்கு பால் ஊட்ட போறோம் இல்ல. அப்ப இது மாதிரி ஏன் உடம்பு டிசைன் ஆயிருக்குன்னு உட்காந்து யோசிங்க. இதுதான் இறைவனை பற்றி விசாரம் செய்வதுங்கிறது.